வாழ்வோம் வாழ்விப்போம் இறைவா. இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெரும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தால் மட்டுமே நீங்கள் அமுதே ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம் இறைவா. இறைவன் ஞானவழி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் அருளிய ஞான வெளிச்சம் நூலிலிருந்து யாம் எடுத்துக்கொண்ட பாடல் 26வது பாடல். சிறகு. சிறகு பறப்பதற்கு வேண்டும். சிறகு முளைக்காதவரை பறவை தரையிலே தான் தங்கும். உனக்கும் இதே நிலைதான். உன் வளர்ச்சியும் உயர்வும் உன்னிடம் சிறகு முளைக்கும் போதே. ஆம், உன்னிடம் அமையும் நல்ல குணம் சிறகு போன்றதே. உன் வளர்ச்சியும் உயர்வும் உன்னிடம் சிறகு முளைக்கும் போதே. உன்னை மற்றவர்கள் தலைநிமிர்ந்து பார்த்தால் நீ உயரத்தில் தானே. பார்த்தவர்கள் பாராட்டினால் நீ அவர்களிட வளர்ந்திருக்கிறாய். ஆம், உன்னை பிறர் பின்தொடர ஆரம்பித்தால் நீ உன் வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று பொருள். எப்போதும் நீ உனக்கு பிடித்ததை மட்டும் செய்ய துவங்கு. அதுவும் நல்லதாக, அடுத்தவருக்கு பாதிப்பில்லாமல். நன்றாக கவனத்தில் வை. தனி மனித அறமோ ஒழுக்கமோ தவறிவிடக் கூடாது. கூடுமானவரை பொய்யற்று வாழ். சொல் செயல் இரண்டும் ஒன்றாக இருந்தால் குன்றாது புகழ். ஞான வெளிச்சத்தில் நீ சிறகடித்து பறக்க பறக்க தீவநிலை உன்னோடு ஒட்டி கொள்ளும். வாழும் வரை மனிதனாக வாழ். மனிதனுக்காக வாழ். மனிதனோடு வாழ். வாழும் வரை மனிதனாக வாழ். மனிதனுக்காக வாழ். மனிதனோடு வாழ். வாழ்வோம் வாழ்விப்போம் இறைவா.